பிரெக்னென்ட்டா இருக்கிற மதர்ஸ்க்கு நெறைய ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் நாசியா, வாமிட்டிங் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த 9 மந்த்ஸ்ல. எதுக்கு மருந்து எடுத்துக்கலாம்? எதுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டாம்? எது காமன்? எப்ப நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாம்? இந்த மாதிரி நெறைய கேள்வி இருக்கும். இந்த வீடியோல 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கா? கான்ஸ்டிபேஷன் இருக்கா? லெக் கிராம்ப்ஸ் இருக்கா? நைட்ல தூக்கம் சரியா வரலையா? இல்ல ஹார்ட் பர்ன்ஸ் அதெல்லாம் வருதா? நெஞ்செரிச்சல் இருக்கா? இந்த மாதிரி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச ஹோம் ரெமெடிஸ் நம்ம ட்ரை பண்ண போறோம். அத பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா பேச போறேன். நான் டாக்டர் பினயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து மார்னிங் சிக்னஸ், மோஷன் சிக்னஸ், இல்லைன்னா உங்களுக்கு வரப்போகிற நாசியா அண்ட் வாமிட்டிங் டூரிங் ப்ரெக்னன்சி. எனி ப்ரெக்னன்சி வாமிட்டிங், நாசியா ரொம்ப ரொம்ப காமன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில். அப் டு 13 to 14 வீக்ஸ் சில பேருக்கு எதை பார்த்தாலும் பிடிக்காம போகலாம். சில ஸ்மெல்ஸ் பிடிக்காம போகலாம். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த உணவு, ஃபுட் ஐட்டம்ஸ் கூட அவர்ஷன் வந்து எனக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம். அதுக்கு மீறி சாப்பிட்டா கூட கொமட்டலோ இல்லை வாந்தி எடுக்கிறதோ ரொம்ப ரொம்ப காமன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நான் சில டிப்ஸ் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல், ஊதுபத்தி ஸ்மெல்லோ தாளிக்கிற ஸ்மெல்லோ ரொம்ப காமனாக சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கல, அது அந்த ஸ்மெல் வந்தாவே வாந்தி வருதுன்னு, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்மெல்ஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாராவது ஹெல்ப் வச்சுக்கோங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு. ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணலாம். ஸோ சமைக்கிற ஸ்மெல்லு ப்ளஸ் ஊதுபத்தினா பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வரதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் ஓப்பன் ஏரில் வாக்கிங் எல்லாம் போகலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ டைவர்ட் ஆவீங்க, அந்த கொமட்டல் சென்சேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு மீறியும் வாந்தி வரப்போ தான் நேச்சுரல் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெயின் கிளாஸ் ஆஃப் வாட்டர், மைல்டு வார்மாக இருக்கலாம், ரொம்ப கோல்டாக வேண்டாம். அதில் லெமன் பிழிஞ்சு அந்த வாட்டரை சிப் பண்ண சொல்லுவோம், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு. இல்லை லெமன் கேண்டி, அந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் சொல்லுவோம்ல, அதை நீங்கள் அப்பப்போ சப்பி சாப்பிடலாம். ஜிஞ்சர் கேண்டீஸ் எடுக்கலாம். ஏன்னா ஜிஞ்சர் இஸ் அ வெரி குட் ரெமெடி ஃபார் நாசியா அண்ட் வாமிட்டிங், எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் பெப்பர்மின்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை நீங்கள் அப்பப்போ சப்பி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது உங்கள் வாய்க்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கும், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆல் பக்கோடா அப்படின்னு ஒன்று கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில். பார்க்கறதுக்கு டேட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சாராக கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம் விமென் லைக்ஸ் ஆல் பக்கோடா. அது வந்து நல்லாவே நாசியா அண்ட் வாமிட்டிங்கை குறையும். அதனால அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார் நாசியா அண்ட் வாமிட்டிங் டூரிங் ப்ரெக்னன்சி. இதுக்கு மீறியும் எனக்கு ரொம்ப வாந்தி இருக்குது, எது சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்டா கூட வாமிட் நிற்க மாட்டேங்குதுன்னா, தயவுசெய்து உங்கள் டாக்டரை போய் பார்த்து அதுக்குரிய ரெமெடிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது லெக் கிராம்ப்ஸ் இன் ப்ரெக்னன்சி. காலெல்லாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குது, வலிக்குது, சம்டைம்ஸ் வீக்கமாக இருக்குது, நைட் தூங்கினா காலெல்லாம் குடையுது, நரம்பு இழுக்குதுன்னு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ். எஸ்பெஷலி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி, வாக் நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்க ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த லெக் கிராம்ப்ஸ் அண்ட் லெக் பெயின் ரொம்ப ரொம்ப காமனாக வரும். இதுவுமே ரொம்ப காமன் டூரிங் ப்ரெக்னன்சி. பிகாஸ் உங்களுக்கு யூட்ரஸ் பெருசாகுது, அதுவே ஸ்பெஷல் வெயிட்டு, உங்கள் லெக்கு தான் ஃபுல் வெயிட்டையும் சுமக்குது இல்லையா. ஸோ அப்போ லெக்கில் பெயின், கிராம்ப்ஸு, அசதி, குடைச்சல் எல்லாமே காமன் தான். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா இதுக்கு என்ன நேச்சுரல் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ டே ஒரு வார்ம் வாட்டர் பேசினில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நீங்கள் இந்த காலை நீங்கள் சோக் பண்ணி வைக்கணும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லி மார்னிங், இல்லைன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலுக்கு நல்லா அது ஒத்தடம் கொடுத்த மாதிரி, அந்த கிராம்ப்ஸ் எல்லாம் நல்லாவே குறையும், இன்ஃப்ளமேஷன் குறையும் கல்லுப்புனால. அதனால் கால் வீக்கமும் நல்லாவே வற்றும் அண்ட் யூ வில் ஆல்சோ ஃபீல் கம்ஃபர்டபுள். தேவைப்பட்டால் ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் தாராளமாக பண்ணிவிடலாம். லெக் கிராம்ஸுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது ஹார்ட் பர்ன்ஸ் ஆர் ரிகர்ஜிடேஷன், நெஞ்சு எரிச்சல். எது சாப்பிட்டாலும் மேலே ஏறுது டாக்டர், நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ் தான் டூரிங் ப்ரெக்னன்சி. இதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க.
சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து படுக்கிற பாஸ்டருக்கு போகணும். எஸ்பெஷலி வீக்கெண்ட்லலாம் லீவு ஃப்ரீயாக இருக்கேன்னா சண்டே ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட உடனே போய் படுப்போம்ல, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, இன்கேஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் சுப்பைன் அதாவது படுக்கிற பொசிஷனுக்கு போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பெட்டர். இல்லைன்னா நார்மலாக ஒரு சின்ன வாக் போகலாம். இது ஒரு டிப்ஸு. இன்னொரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தய கீரை வாரத்தில் 2-3 வாட்டி கூட்டு வச்சு சாப்பிடுங்க. வெந்தயத்தை நீங்கள் நல்லா பொடி பண்ணி பட்டர் மில்கில் போட்டு குடிக்கலாம். வெந்தயத்தை முளைக்கட்டை வச்சு அதையும் ஏர்லி மார்னிங் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம். இந்த வெந்தயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்களோட ஃபுட்டில் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹார்ட் பர்ன்ஸ் அண்ட் அசிடிட்டி நல்லாவே குறையும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் வந்தால் அதுவும் ரொம்ப காமன் கம்ப்ளைண்டாக ப்ரெக்னென்சியில் இருக்குது. ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் நீங்கள் நிறைய எடுக்கணும். ப்ரீபயோட்டிக் அப்படின்னா பவலில் இருக்கிற குட் பாக்டீரியா விரும்பி சாப்பிட்ற உணவு. பாக்டீரியா விரும்பி எதை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், கீரை, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குட் பாக்டீரியா வேகமாக சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, குட் பாக்டீரியா தான். இதை எய்தர் நீங்கள் ஃபுட்டில் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பச்சை காய்கறிகள், கீரை, அப்படி இல்லைன்னா புடலங்காய், பூசணிக்காய், சொரக்கான்னு நீர் சத்து அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குட் பாக்டீரியா கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும். குட் பாக்டீரியா கவுண்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கீரையெல்லாம் ரெகுலராக டயட்டில் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ நீங்கள் வாட்டர் இன்டேக் எடுத்துக்க கூட கான்ஸ்டிபேஷன் நல்லாவே ரிலீவ் ஆகும். அண்ட் கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கான்ஸ்டிபேட்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடவும் முடியாது. சாப்பிட்டாலும் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சரியாக நடக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணுறது எஸ்பெஷலி டூரிங் ப்ரெக்னென்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் நியூட்ரிஷன் தான் குழந்தைக்கும் போகுது. குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து வரணும்னா மதரோட நியூட்ரிஷன், கட் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சிக்கும் தூக்கமின்மை இன்சோம்னியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நைட்டில் தூக்கம் வராதுன்னா ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணலாம் தூக்கம் வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸ் லைக் காஃபி ஆர் டீ ஆர் கொக்கோ கோலா, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி சுகரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஈவினிங் ஒரு 4-4:30க்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டிமுலன்ஸ் இதெல்லாம் நமக்கு பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணி தூக்கம் வராமல் பண்ணிடும். அதனால இந்த ஸ்டிமுலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் 4-4:30க்கு அப்புறம் அவாய்ட் பண்ணுங்க. ரெகுலராக நல்ல ஒரு வாக் போங்க. அதுக்கப்புறம் ஒரு குளியலை போடுங்க. நைட்டில் ஒரு வெதுன்னு ஒரு தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஒத்தடம் கொடுத்த மாதிரி அதுலேயும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது செல்ஃபோன்ஸ் ஆர் ஐபேட் ஆர் லேப்டாப் எந்த ஒரு எதையும் பார்க்காதீங்க. ஏன்னா அது எல்லாமும் அகெயின் பிரெயின் ஸ்டிமுலன்ஸ் கண்ணை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ தூங்கினாலும் நீங்கள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடினா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டம்ளர் பாலில் ஹனி இல்லைன்னா மஞ்சள் எல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. நம்ம ஓவரால் அமைதி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அமைதிப்படுத்தும். மெலட்டோனின் கண்டென்ட்டை நல்லா நம்ம உடம்புல இம்ப்ரூவ் பண்ணும். நேச்சுரலாகவே நமக்கு ஸ்லீப் நல்லா வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் கொஞ்சம் டிப்ஸ் ஃபார் ஸ்லீப்லெஸ்னஸ் டூரிங் ப்ரெக்னென்சி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதுக்கு நான் என்ன நேச்சுரல் ரெமெடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்கள் குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.